ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல யூஜிசி வந்து ஒரு லேட்டஸ்டா ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 2025 டு 26 அகாடமிக் இயர்ல புதுசா நீங்க வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு யுனிவர்சிட்டியில போயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அந்த யுனிவர்சிட்டிஸ் வந்து யுஜிசி உடைய அப்ரூவ்டு யுனிவர்சிட்டியா இருந்தால் மட்டுமே நீங்க படிக்க போற டிகிரி, படிச்சிட்டு இருக்கக்கூடிய டிகிரி அப்படிங்கிறது வந்து செல்லுபடியாகும். நீங்க அப்ரூவ்டு இல்லாம ஃபேக்கான யுனிவர்சிட்டிஸ்ல நீங்க படிச்சு டிகிரி வாங்கியிருந்தீங்கனாலும், இல்ல வந்து இப்போ அப்கமிங் டேஸ்ல நீங்க அந்த காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னாலும், அந்த டிகிரி வந்து வேலிட் இருக்காது. நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும், அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து வேலைக்காகவோ, இல்ல மத்தபடி ஹையர் எஜுகேஷன் மேற்படிப்புக்கு படிக்கிறதுக்கு அந்த டிகிரிஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அ எடுத்துக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற மாரி யுஜிசி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த யுனிவர்சிட்டிஸ்லாம் வந்து அப்ரூவ்டான யுனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கு, அங்க போயிட்டு எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் தான் அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லயே வந்து ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் அப்படிங்கிற டேபை நீங்க ரீட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்டா உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு செய்தி அறிக்கையை நம்மளுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க செயலாளர். சரிங்களா, அந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஜென்ரல் அவேர்னஸ் ரிகார்ட்ஸிங் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து இருக்கும். இந்த லிங்கை நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா பண்ணீங்க அப்படின்னா லேட்டஸ்டா வந்து மார்ச் 18ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. மனிஷ் ஜோஷி அப்படிங்கிற செக்ரட்டரி இவங்க தான் வந்து நம்மளுக்கு போஸ்டா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு நோட்டீஸ். அதாவது இப்போ நீங்க வர போற அகாடமிக் இயர்ல அப்ரூவ்டான யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க படிச்சால் மட்டுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து செல்லுபடியாகும். நீங்க வேலைக்கு போறீங்க, இல்ல வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றப்போ கவர்மெண்ட் அப்ரூவ்டு, அதாவது யுஜிசி உடைய அப்ரூவ்டு யுனிவர்சிட்டியில நீங்க டிகிரி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அப்ரூவல் ஆகும். அதாவது அந்த சர்டிபிகேட் வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இப்போ எப்படி வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே வந்து அப்ரூவ்டான யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல மேல வந்து யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் அப்படிங்கிற டேப் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான் வந்து பார்க்க போறோம். அப்படிங்கறதுனால ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே வரும். இப்போ நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் வந்தா போதும். அப்படிங்கறதுனால லெஃப்ட் சைட்ல இருந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல 22 யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து யுஜிசி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுமே எந்த வருஷம் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்மென்ட் வந்து எப்ப இருக்கு, அந்த அந்த யூனிவர்சிட்டியோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரே வெப்சைட்ல வந்து பாத்துக்கலாம். சோ இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷனை 22 ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது எங்கெங்க வந்திருக்கு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஈஸியா உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டேட்ல நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி, மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு தமிழ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜ்லயோ இல்ல வந்து கொலாபரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாவோ இல்ல வந்து நீங்க வந்து டிஸ்டன்ஸ்லயே வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க படிக்கக்கூடிய டிகிரி அப்படிங்கறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த யூனிவர்சிட்டி தாண்டி நீங்க வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ்ல யூஜிசி உடைய அப்ரூவ்டு இல்லாத யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களுடைய டிகிரிஸ் வச்சு நீங்க வந்து வேலைக்கு வந்து போக முடியாது அப்படிங்கறத அந்த சுற்றறிக்கை மூலியமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் 12th முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.